இதுதாங்க தமிழ்நாடு. திரைக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மன்னிக்கணும். போன வீடியோவில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பற்றி பேசியிருந்தோம். அதில் உங்களை விட்டுட்டு போனவன் தான். இப்போ திரும்பி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக தான் வந்திருக்கேன். ஆமாம், திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க அந்த உண்மையான திருப்பரங்குன்றத்தோட கிரவுண்ட் ரிப்போர்ட். மலை யாருக்கு சொந்தம், தொல்லியல் ஆய்வில் இந்த மலையை பற்றி என்ன சொல்கிறாங்க, கட்டடக்கலை அமைப்பு எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒரு திருப்பரங்குன்றத்தை பற்றி தெரியாத, அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு வெறும் நியூஸாக மட்டுமே பார்த்துருக்கிற ஒரு மக்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து முழுக்க ஒரு டாக்குமெண்ட். அதாவது ஒரு பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயத்தை விட ஒரு விஷுவல் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கடத்தும். அந்த மாதிரி இந்த படம் வந்து முழுக்க திருப்பரங்குன்றத்தை பற்றி என்ன ஒரு விஷயமே தெரியாதவங்க கூட இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடுவோம். மதுரைனா என்ன, தமிழ்நாடுனா என்ன, மத நல்லிணக்கம்னா என்ன, எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு சமூக நோய்க்கான ஒரு மருந்தாகவே இந்த படம் இருக்குது. இந்த படத்தை பற்றி இன்னும் சொல்லணும்னா, இந்த படம் வந்து தீபம் பிரச்சனையில் ஆரம்பிக்குது. இது வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்துகிட்ருக்கு. இது வந்து மலை யாருக்கு சொந்தம், இந்த மலையோட அமைப்பு எப்படி இருக்குது, இந்த மலையினால் எங்கே எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சது, அதோட ஆணிவேரில் இருந்து இப்போ வரை அந்த தீபை ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அது வரையும் ஃபுல் டாக்குமெண்ட்டாக 1.25 மணி நேரத்துக்கு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி வரும், இப்போ ஏன் தர்கா பக்கத்தில் அந்த தீபத்தூணில் தீபை ஏற்றினா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து உண்மையான தீபத்தூண் தானா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வரும். அந்த இதுக்குமே இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கு. அது வந்து உண்மையிலே தீபத்தூண் தானா, அது தீபத்தூணாக இருந்தால் தீபம் ஏற்றுறதுனால என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை இந்த பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாகுது, இது வந்து முழுக்க எந்த ஒரு கட்சி சாராமல் சொல்லியிருந்திருக்காங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இந்த படம் வந்து முழுக்க மத நல்லிணக்கத்தை பேஸ் பண்ணி இந்த படம் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து மொத்தம் 3 பாகங்களை கூட பிரிச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது, அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த பிரச்சனை இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இது ஆகுது. திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்துக்கிட்டு அங்கே உள்ள உள்ளூர்காரன் தானே போராடணும். உள்ளூர்காரங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? இப்போ இருக்கிற மக்கள் அதை எந்த மாதிரி பார்க்குறாங்க, இன்னும் கிராமங்களில் இந்து முஸ்லீம்ன்ற அந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்குது, இவரும் நானும் மாமன் மச்சான பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று வரும். அந்த மாதிரி வார்த்தை இந்த இதில் அவ்வளோ எந்த இடத்துலையுமே வரவே இல்லைங்க. இந்த இடத்துல பேசினா இது இல்லாமல் எப்பறம் நீங்கள் மத நல்லிணக்கத்தை சொல்கிறீங்க, இதுக்கு மேலே என்னடா இருக்கும். அதாவது ஒரு இந்து முஸ்லீம் ஒன்றுமே இருக்காங்கன்னா நாங்கள் வந்து மாமன் மச்சான் பேசி பழகிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி இப்போ வேறு என்னத்தை தான் மத நல்லிணக்கம்ன்ட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அவங்கள மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஊரில் வந்து சேக்கிப்பட்டி கிராமம் போல் எப்போ அந்த மந்த கோயில் எப்போ கட்டினாங்களோ அப்போ இருந்து இந்த பள்ளிவாசலும் கட்டி ரெண்டுமே ஒன்றாவே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் இவங்க கூட எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊர்லேயே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இவர் ஆவணப்படத்துக்கு வந்து கேட்குறதுனால தான் இங்கே இந்து முஸ்லீம்னு நாங்கள் இந்துன்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவரை யாரும் இந்துன்னு நாங்கள் கூப்பிடுறதில்ல, முஸ்லீம்னு கூப்பிட்டதில்லை. மாப்பிள்ளை இங்கே வாங்கினதான் கூப்பிடுவோம். அது இப்போ நாங்கள் 2 ஒத்துமையாண்டா இருக்கோம். அதை நீ நீ பாட்டுக்கு நடந்து போகிறத நீ எப்படி நடக்கிறேன்னு கேட்டால் அவன் வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். இப்படி தானே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போகிறேன், உனக்கு எப்படின்னு கூட தெரியாது அப்படின்றப்போ தான் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மற்றபடி இதெல்லாம் உட்காந்து மதுரையில், அதுவும் தமிழ்நாட்டில் எவனுமே எக்ஸ்பிளைன் பண்ணவும் மாட்டான். இது நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு. அது வந்து காலங்காலமும் பாரம்பரியமாக நடந்தது. அதுவும் நீங்கள் ஒரு நாகூர் தர்காவில் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் வந்து இங்கே வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் என் பிள்ளைகளுக்கும் சொல்லுவோம், இது வந்து எங்களோட அருள் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களும் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. எனக்கு டக்குன்னு இந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் இதில் வந்து படம் ஃபுல்லாக அந்தளவுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த இது முடிஞ்சோன்னா அதுக்கடுத்து அப்படியே சட்ட போராட்டம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து இந்த சட்ட போராட்டத்தில் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. இது முக்கியமாக மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க அப்படின்ட்டு கடைசியில் அவங்க பண்ண போராட்டங்கள் எல்லாமே வெளியே வருது. அதில் வந்து திருமாவளவன், அருமீர்,
இன்னும் நிறைய ஜனநாயக சக்திகள் எல்லாமே இணைஞ்சு அவங்க போராட்டங்கள் இது எல்லாமே வருது. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரியான நீதித்துறை இருக்கிறப்போ, இந்த மாதிரியான ஒரு இந்துத்துவ அரசியல் நம்மளை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்கிறப்போ இன்னும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த அச்சத்தை வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து நம்மளை காக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இதில் இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. அதாவது ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்ட்டு கேஸ் போட்ட சோலைக்கண்ணுன்ட்டு இந்து மக்கள் கட்சி, அவரோட பாயிண்ட் ஆஃப் உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன அதையும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு அந்த இடம் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும்ன்ட்டு மனு போட்ட ராம ரவிக்குமார் அவரோட ப்ரெஸ் மீட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் ராம ரவிக்குமார் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற விஷயம் அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி நகைச்சுவைத்தன்மையாகவும் இருந்தது. நான் வந்து பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் அந்த படங்கள் பார்த்தேன். அவங்க எல்லாருமே படத்தை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அவர் பேசுகிறப்போ. அது எப்படி சொல்ல வருதுன்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், இல்லைன்னா ஒரு கோபத்தை ஏற்படுத்தணும். ஆனால் அது அவங்க பண்ணுற விஷயங்கள் நமக்கு நகைச்சுவை உணர்வு கொடுக்கப்படுதுன்னா, நம்ம எந்தளவுக்கு ஒரு சகோதரத்துவமாக இருக்கிற ஊரில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு வந்து ஒரு காமெடியாக தான் அவங்கள வந்து பார்க்குற மாதிரி தோண வைக்கிது. மற்றபடி இந்த படத்தில் வந்து எடிட்டிங் ஒளிப்பதிவாக இருக்கட்டும், இந்த படத்தில் 2 பேர் இயக்குனர்கள் இந்த பிரச்சனையோட தொடக்கத்தில் இருந்து எண்டிங் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ மோடி கூட வந்து அதை பற்றி பேசிட்டு போயிருந்திருக்காரு. அவங்க பேசுகிற அரசியலுக்கெல்லாம் எதிர்பார்க்குவாதம் வந்து மக்கள் தான் பண்ணுறாங்க. இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன பிரச்சனை? ஏன் அதாவது ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சிட்டு இருக்கோம், அப்புறம் அணிஞ்சிரும்ல. ஏன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எதுக்காக இவ்வளோ சட்ட போராட்டங்கள், இவ்வளோ கொந்தளிப்பு, எதுக்காக இவங்க வந்து ஒரு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வரும். அதுக்கு வந்து அந்த மக்கள் ஒருத்தர் பதில் சொல்லுவார், இவங்க வந்து தீபம் ஏற்ற வரல, இவங்க அந்த திருப்பூர்ன்றதுக்கு கொல்லி வைக்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். அந்த ஒரு வார்த்தை போதும். அதுக்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச பல வரலாறுகளை வந்து நமக்கு நிறைய இடத்துல ஞாபகப்படுத்துது. அதுலேயும் இந்த படத்தில் வந்து நிறைய எமோஷ்னலான சீன்ஸும் அருமையாக கனெக்ட் ஆகிக்கிறது. அதுவும் நம்ம மதுரை தான், நம்ம மதுரையில் நம்ம பிறந்தவர்கள் நம்ம மண், நம்ம எந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்றப்போ நீங்களும் இந்த படம் பாருங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஒரு முழுக்க மத நல்லிணக்கத்தை பேஸ் பண்ணி, இது நம்ம ஊர், இது வந்து நம்ம இப்படி வெட்ட முடியாது, இஸ்லாமியர்களும் நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்கு. நிறைய பேர் இந்த படங்களை பார்த்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து நமக்கு எதிரிகள் அப்படின்ட்டு யாராச்சும் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அவங்க கூட இந்த படங்கள் பார்த்து அவங்களும் ஒரு சகோதரத்துவமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு இந்த ஒரு படம் இருக்குது. அறிஞர் அண்ணாஸ்ரீயில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ தேர்தல்கள் வந்தாலும், ஆட்சி கட்டிலில் யார் அமர்ந்திருந்தாலும், தமிழ்நாட்டில் இந்த மத நல்லிணக்கத்தை யாராலும் சீர்குலைக்கவோ மாற்றவோ அகற்றவோ முடியாது. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கிடலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மசூதி இடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சங்கி இந்த படத்தை பார்த்தோன்னா, மக்கள் எந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க, அவங்கள பிளவுபடுத்தணும்னு நினச்சா எந்தளவுக்கு கோவப்படுவாங்க, எந்தளவுக்கு அடித்து துரத்துவாங்க அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்தா ஒரு அச்சம் உங்களை விழுக்கும். அந்த அச்சம் இருக்கும் வரையில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மத நல்லிணக்கம் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறது என்ற பொருள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல படத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி.